டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். த ஏரியா ஆஃப் ரோம்பஸ் இஸ் 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் த லென்த் ஆஃப் ஒன் டயகனல் வந்து 32 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் டயகனல் அதர் டயகனல் எவ்வளோன்னு கேட்குறேன். ரோம்பஸ்ன்றதும் ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும். இதோட ஹோல் ஏரியா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு டயகனலோட வேல்யூ 32 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு டயகனலோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ரோம்பஸ்க்கு மட்டும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து b இன்டூ ஹெச். ஆனா இங்க நமக்கு b யோட வேல்யூ இல்லை, h யோட வேல்யூ இல்லை. இவங்க வந்து டயகனல் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரெண்டாவது ஃபார்முலா ஒன்று இருக்கு. செகண்ட் ஃபார்முலா half இன்டூ d1 இன்டூ d2. இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஏரியா ஈக்குவல் டு half இன்டூ d1 இன்டூ d2. அப்ப ஏரியான்றது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு half இன்டூ d1 ஓட வேல்யூ 32, d2 ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஒரு டயகனல் கொடுத்துட்டாங்கல்ல, இன்னொரு டயகனல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ d2 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூ எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகலாம். 128 இன்டூ 2 டிவைட் பை 32. ஸோ 4 ஆல் கேன்சல் பண்ணி 4 8 சார் 4 32 சார் 2 4 சார் 4 8 சார். ஸோ another diagonal value 8 சென்டிமீட்டர். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு அம்மு டிஎன்பிஎஸ்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா பிங்க் பண்ணுங்க. நான் கண்டிப்பா மறக்காம அதை சால்வ் பண்ணி தரேன். தேங்க்யூ.